பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை கொடுக்கணுங்க. வாழ்க்கையில நம்ம நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கோம். அதுல இந்த பொருளாதார தேடலுக்கு நம்ம என்ன பண்றது, என்ன எங்க போறது, என்ன வழிபாடு பண்றது, எனக்கு பணம் கிடைக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான தேவைகள், அது ஒவ்வொரு தேவைக்குமே பணம்ங்கிறது தான் இன்னைக்கு நம்மளை இயக்கக்கூடிய காரணியாகவே மாறி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் பணம்ங்கிற ஒரு விஷயம் காகிதத்திற்கு மதிப்பு எதற்கு அப்படிங்கிற மாதிரி, ஒரு பொருள் வேணுமா கொண்டு போய் கொடுத்து பண்டமாற்று முறை, ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறது. இப்போ அப்படி கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் பணம் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பணத்தை கையில் வாங்க வேண்டியதில்லை, அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. சரி, இந்த பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே நிறைய பேர் எனக்கு பணம் வரணும் என்ன பண்றது, பணம் வரணும் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. இந்த சென்னை வாழ் மக்களுக்காகவே ஒரு சிறந்த பரிகாரம். ஏன்னா மற்ற ஊர் மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப தூரமா இருக்கும். இங்க சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது போற போக்குல அப்படி வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலம் என்ன அப்படின்னா, பொதுவா பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு யாரை நம்ம பிடிக்கணும்? பெருமாளை தான் பிடிக்கணும் இல்லையா? பெருமாளே அப்படின்னு கூப்பிடுவோம். அது அந்த அளவுக்கு அந்த பெருமாள் தான் நமக்கு பணத்தை, ஏன்னா அவர் தான் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை தன்னுள்ள வச்சிருக்க. அதனால அவர் நினைச்சா மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக, ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஆலயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆலயம் எங்க இருக்கு? நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்துல கோதண்டராமர் கோவில்னு ஒண்ணு உண்டுங்க. இந்த கோதண்டராமர் கோவில்ல இந்த பணம் தருவதற்கான சூட்சும சுரூபம் இருக்குன்னா நம்பணும். நம்பி போனீங்கன்னா கை மேல பலன் கிடைக்கிறத, கை மேல பணம் கிடைக்கிறத பார்க்கலாம்ல, பலன் கிடைக்கிறத பார்க்கலாம் நீங்க. ஏன்னா இது நான் ஒவ்வொரு கோவிலை பத்தி சொல்றேன்னா, அந்த கோவிலை நான் போய் அங்க உணர்ந்து அது எனக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க முன்னாடி பதிவு செய்வேன். அப்போ இந்த நந்தம்பாக்கம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கோயில் இருக்கு அப்படின்னு. அதுக்காகவே நாங்க போனோம். இந்த கோயிலுக்கு போனோன்னே எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பணம் கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஜோதிடர், உங்களுக்கு எல்லா பக்கமும் இருந்து பணம் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வேற. ஆனா போயிட்டு வந்த உடனே நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வேற இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கு இங்க என்ன போய் பெருமாளை கும்பிட்ட உடனே, இந்த ஸ்ரீராமரை கும்பிட்ட உடனே நமக்கு பணம் வருதா அப்படின்னா கிடையாது. அங்க போய் சில நிகழ்வுகளை நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும். அப்பதான் அந்த பணம் வரும். என்ன வரும்? பொதுவா நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம உடம்ப ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு விதமான கவலையில இருக்கோம், கஷ்டங்கள்ல இருக்கோம், ஒரு தடுமாற்றத்துல இருக்கோம், ஒரு புத்தி பேதளித்த நிலையில இருக்கும், நம்ம யாருன்னு நம்ம உணராத ஒரு நிலையில இருப்போம். பல கவலைகள், நாளைக்கு கடங்காரம் வந்துருவான் என்ன பண்றது, இன்னைக்கு வட்டி கொடுக்கணும் என்ன பண்றது அப்படின்னு பல சிந்தனைகள்ல இருப்போம். அப்ப இந்த மாதிரி அந்த மன ஓட்டத்துல போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணோம்னா அது ஆத்மார்த்தமா இருக்குமா என்ன? இருக்காது. சரி, இதுல ஒரு சிலர் இந்த தேவைகளை, பண தேவைகள் இல்லாதவங்க கோயிலுக்கு போறாங்க, கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவாங்க? ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு வேணும். அவங்க கடவுளை வேண்டதை விட அங்க சுத்தி இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க அதிகமா. யாரு என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கா, என்ன பொருள் போட்டுட்டு வந்திருக்கா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய அலங்காரம் அப்படிங்கிறத நம்மள கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த தெய்வத்தை எந்த ஒரு நிகழ்வு புறச்சூழ்நிலைகளும் பாதிக்காம நிர்ச்சிந்தனையாக நம்ம கும்பிடும் போதுதான் அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோதண்டராமர் கோவில். அப்போ இங்க என்ன ஒரு விசேஷம்னா, போய் அங்க நிர்மலமான மனசோட அங்க பெருமாளை, நம்ம ஸ்ரீராம பிரான கோதண்ட ராமரை, அவர் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ராமரை வழிபட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் பிரகாரம் சுத்தி வருவோம் இல்லையா? அந்த பிரகாரம் சுத்தி வரும் பொழுது அந்த பிரகாரத்துல அந்த ஆலயத்தினுடைய தென்மேற்கு திசையில சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு தனி சன்னதி கொண்டு அங்க பெருமாள் இருக்கார். நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பெருமாள்கிட்ட வேண்டணும்னா அவர் என்ன பண்ணுவார், சுதர்சனரை தான் முதல்ல ஏவி விடுவார். அப்போ இந்த பிரச்சனையை போய் தீர்த்துக்கிட்டு வா அப்படின்னு. ஏன்னா அந்த சுதர்சன சக்கரத்திற்கு உள்ள வல்லமை அந்த மாதிரி. அந்த சுதர்சனம் தான் சக்கரத்தாழ்வார். இந்த சக்கரத்தாழ்வார் 2 பெரிய சக்திகள் இணைந்த சுரூபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க சக்கரத்தாழ்வார் முன்பக்கம் சக்கரத்தாழ்வார் ஆயுதங்களோட இருப்பார், 16 கரங்களோட. பின்பக்கம் நரசிம்மர் அவதார மூர்த்தியாக இருப்பார். அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு நான் நிக்கிறேன்னு சொல்ற மாதிரியே அவருடைய திருக்கோலங்கள் இருக்கும். அதுவும் இந்த கோவில்ல உள்ள ஒரு சிறப்பு என்ன தெரியுமா?
தனி சன்னதி மட்டும் இல்லைங்க, அந்த கோவிலை சுத்தி பிரகாரம் நம்ம வலம் வரக்கூடிய அளவுல வச்சிருப்பாங்க. இந்த கோவில்ல அந்த சக்கரத்தாழ்வை 12, 24, 48ங்கிற எண்ணிக்கையில நம்ம வலம் வரோம்னா அதனுடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கும். இங்க அந்த வலம் வர்றது எப்படி தெரியுமா? எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க. இந்த சூட்சுமம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல நம்ம இந்த கோயிலுக்கு போறப்போ எப்படி போகணும்னா, கொஞ்சம் விரதமாக வெறும் வயிற்றோட போறோம்னா அது ரொம்ப நல்லது. இந்த சுகர் பேஷண்டா இருக்கீங்க, ரொம்ப பலவீனமா இருக்கீங்கன்னா வெறும் வயித்தோட போகாதீங்க. அதுக்கான ஏதாவது தடுப்பு முறைகளை பார்த்துக்கிட்டு போங்க. இப்போ இங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் நம்மளை சுத்தி ஒரு ஆறா இயங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆறா இன்பேலன்ஸா இருக்கும். கேப் விட்டு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புடைய ஆறாங்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்போ இங்க இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை சுத்தி மட்டும் கூழாங்கல் நடபாதை அமைச்சிருப்பாங்க, ஒரு சதுர வடிவில. அது எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அங்க பார்த்த நிகழ்வு அது. அப்ப இந்த கூழாங்கல் நடப்பாதையை ஏன் அமைச்சிருக்காங்கன்னா, அங்க அக்கு பிரஷர் பாயிண்ட் வேலை செய்து பாருங்க. நம்ம பல சிந்தனைகளோட போவோம், நம்மளுடைய ஆறா இன்பேலன்ஸா இருக்கும். அப்ப அந்த ஆறா நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகாது. நம்மளுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வேவ்லென்த் கனெக்டிவிட்டி ஆனாதான் அந்த பரிகாரமோ அந்த வேண்டுதலோ நமக்கு பலன் தரக்கூடியதாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த கூழாங்கல் நடப்பாதையில ஒரு 12 தடவை சுத்தி வரோம். எப்படி? ஒரு ராசிக்கு ஒரு சுத்து, 12 ராசிக்கும் 12 சுத்து. பகவானே, நீ என்னை இயக்குனாலும் சரி, என் வருமானத்தை இயக்குனாலும் சரி, என்னுடைய பொருளாதாரத்தை கம்யூனிகேஷனை இயக்குனாலும் சரி, அல்லது சொத்து சுகத்தை இயக்குனாலும் சரி, பூர்வ புண்ணியத்தை இயக்குனாலும் சரி, என்னுடைய கடனை இயக்குனாலும் சரி, என்னுடைய கணவன் மனைவி இயக்குனாலும் சரி, நண்பர்களை இயக்குனாலும் சரி, என்னுடைய தீராத பிரச்சனைகளை இயக்குனாலும் சரி, என்னுடைய பாக்கியத்தை இயக்குனாலும் சரி, என்னுடைய தொழிலை இயக்குனாலும் சரி, என்னுடைய லாபத்தை இயக்குனாலும் சரி, என்னுடைய தூக்கத்தை இயக்குனாலும் சரி, நீ எதை வேணாலும் இயக்கிக்கோ. எனக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வேணும், பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை வேணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது ஏன் இந்த 12 பாவங்களையும் சொல்றோம்னா, இந்த 12 பாவங்கள் வழியாகவும் நமக்கு பணம் வரும், பணத்தை ஈர்க்க முடியும். நான் முயற்சி பண்ணாலும் எனக்கு கிடைக்கும். என் குடும்பத்தவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, நண்பர்கள் உதவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், வெளிநாட்டுக்கு போனோம்னா அங்க இருந்தும் பணம் வரலாம். இப்படி இருக்கு இல்லையா? அப்ப எதன் மூலியமாவது எனக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை நம்ம அங்க முன்வைக்கிறோம். நீங்க வேண்டுதலே வைக்க வேணாங்க, அங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை உண்டுன்னா நிச்சயமாக உண்டு. அந்த கூழாங்கல் நடைபாதையில ஒரு 12 முறை வலம் வரும்போதே உங்க உடம்புனுடைய ஆறா சமச்சீராக மாறிடும். நீங்க எவ்வளவு இன்பேலன்ஸாக இருந்தாலும் அதுல நடக்க முடியாது. உங்களால நடக்க முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. அதாவது சுகர் பேஷண்ட்ல எங்க கூட ஒரு நண்பர் வந்திருந்தார். அவரால் நடக்க முடியல. காரணம், குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சுத்த சுத்துறதுக்குள்ளேயே இல்ல எனக்கு கால் வலிக்குது அப்படின்ட்டு நின்றுட்டார். இப்போ அந்த மாதிரி அந்த கூழாங்கல் நடைபாதையில நீங்க 12 சுத்தி வர்றீங்க அப்படின்னா உங்க மனசுல உள்ள ஆறா சீராக இயங்குச்சுனாலே நீங்க மனமுருக அங்க என்ன வேண்டுனாலும் அது பழிக்குங்க. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க. எப்ப போகலாம் அப்படின்னா, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப உகந்த நாட்கள். இல்ல நீங்க பிறந்த கிழமைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த கிழமைக்கு போறீங்களா, தாராளமா போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை சுற்றி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொருளாதாரம், இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு ஒரு இடத்துல நான் கடன் கொடுக்கணும், இல்ல வட்டிக்கு வாங்கணும், கடன் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ரூபத்தில் உங்களுக்கு பணம் வேணும்னாலும் இங்க போய் பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா அதற்கான வழிகள் திறக்கப்படும். பெருமாள் கொண்டு கையில பணத்தை கொடுத்துட மாட்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வழிகள் உங்களுக்கு அடைபட்டு இருந்தால் அது திறக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்க கையில தான் அந்த திறவுகோல் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு பூட்டை திறக்கிறதுக்கான சாவி உங்கள்கிட்ட அவர் கொடுத்துருவார். அந்த சாவியை வச்சு நீங்க வெறும் பெட்டியை திறக்க போறீங்களா, பணம் இருக்கிற பெட்டியை திறக்க போறீங்களாங்கிறது உங்க சாமர்த்தியம். நான் போயிட்டு வந்தேன், எனக்கு அன்னைக்கே ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த பணம் வந்தது. அந்த பதிவு உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல சேரணும். அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்க கண்ணுல படும். நீங்களும் போயிட்டு வருவீங்க, உங்களுக்கும் அந்த பணம் வரவே அந்த பெருமாள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பெருமாளுடைய கோதண்ட ராமருடைய அனுகிரகம் அனைவருக்கும் நிறைவாகட்டும். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.